தண்ணீர்லையே தேவன் வேதாகமத்தில் ஒரு 4 இடங்கள் அற்புதம் செஞ்சிருக்கிறார். தண்ணீரில் சாதாரணமான பச்சை தண்ணீரில். வாசித்து பாருங்களேன். நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம். எலிசாவை நோக்கி, அந்த எரிகோ பட்டணத்து மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து, ஒரு புது மம்பட்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே அதன் அண்டையிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா. பிரயோஜனமில்லாத தண்ணீர். நல்ல ஊரு, நல்ல குடியிருக்கலாம். ஆனா உள்ள இருந்து வருகிற தண்ணீர் கெட்டுப்போன தண்ணீர். அதனால சாவு வருது, அதனால நிலமும் பாழாகுது. அந்த தண்ணி நல்ல தண்ணி கிடையாது. ஆனா நல்ல ஊரா இருந்து என்ன செய்ய? உள்ள இருக்கிற தண்ணீரும் எப்படி இருக்கணும்? நல்ல தண்ணீரா இருக்கணுமே. இவங்க எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்றாங்க. அவர் சொல்றாரு, ஒரு மம்பட்டியை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. மம்பட்டியை கொண்டு வராங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். உப்பு போட்டு கொண்டு வராங்க. நீரூற்று. அந்த காலத்தில் துறவுல என்ன இருக்கும்? நீரூற்று இருக்கும். அந்த நீரூற்றில் போய் இதை போடுறாரு. போட்டுட்டு சொல்கிறாரு, இனிமே இந்த தண்ணி மூலமாக சாவு வராது, நிலப்பாலும் வராது, ஆரோக்கியமாக்கினேன்னு சொல்லி கெட்டுப்போன தண்ணீரை ஆண்டவர் நல்ல தண்ணீராக மாற்றி கொடுத்தாரு. கைத்தட்டு. ரொம்ப யோசிக்கிறீங்க. கைத்தட்டு. சிஸ்டர், தூக்கம் வருதா? நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ கெட்டு போயிருந்தேனா, கர்த்தர் உன்னை ஆரோக்கியமாகவும் நல்லவனாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடையவைகள் கெட்டு போய் பிரயோஜனப்படாம பாதிப்படைந்து போய் இருக்கிறதா, ஆண்டவர் அதில் ஒரு அற்புதம் செய்து ஆரோக்கியமாக்குறதுக்கு வல்லவர். இங்கே புது மம்பட்டி பெருசு கிடையாது, உப்பு பெருசு கிடையாது, விசுவாசம்தான் பெருசு. இன்னைக்கு கூட உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படி சொல்லி அதில் ஜெபம் பண்ணி உங்கள் வீட்டில் தெளிக்கிறோம். அதுக்கு தான் தெளிக்கிறோம். அங்கே அற்புதம் நடக்கும். தண்ணியில் ஸ்பெஷல் அல்ல, நம்ம விசுவாசத்தோடு அதை தெளிக்கும் பொழுது தேவன் அற்புதம் செய்கிறார். எண்ணெயை வாங்கி ஜெபிக்கிறோம், போட்ட உடனே சுகமாகுது. கேன்சர் வியாதி கூட சுகமாகிறது. மரணத்துக்கு ஏதுவான மனுஷன் கூட சுகமாயிடுறான், பிழைச்சிடுறான். ஏன்? விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தோட நீங்கள் என்ன செய்கிறீங்களோ கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்கள் ஆட்டுக்கு உடம்பு சரியில்லையா, உங்கள் மாட்டுக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு செம்பு தண்ணியை எடுத்து அதில் கையை விட்டு, ஏசப்பா உம்முடைய ரத்தமாய் மாறட்டும்னு சொல்லி அதை ஜெபம் பண்ணி அந்த ஆடு மேலே தெளிங்களேன், அது பிழைச்சிரும். விசுவாசத்தோடு நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலையும் தேவன் அற்புதம் செய்வார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் கெட்டு போய் கிடக்கிறாங்களா, பாழா போய் கிடக்கிறாங்களா, அவங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் பிள்ளைய நல்ல பிள்ளையா மாற்றுங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். பில்லி ஹெரகாம் என்கிற ஒரு ஊழியக்காருடைய அம்மா அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள்
8 பிள்ளைகளோ 7 பிள்ளைகளோன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைகள்லாம் தூங்கின பின்பு ஒவ்வொருத்தருடைய தலைமாட்டிலையும் கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒவ்வொருத்தருடைய தலை மாட்டிலையும் தலை மேலே கை வச்சு என் பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்க பிள்ளைகளில் தான் உலக பிரசித்தி பெற்ற ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரர் பில்லி கிரஹாம் உருவாகி ஊழியம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டார். பயங்கரமான ஒரு ஊழியக்காரர் அவர். அவர் கூட்டத்தில் தான் உலகத்திலேயே சுவிசேஷ கூட்டத்தில் அதிகமான கூட்டங்கள் கூடினதான். அந்த தாயினுடைய ஜெபம். நீங்களும் கெட்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படாதீங்க, அதை நல்லதாய் மாற்றுவதற்கு தேவன் அற்புதம் செய்வார். விசுவாசம் இருக்குதா? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? தண்ணீரிலே தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். வெறும் தண்ணீர்லேயே தேவன் அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், யாத்திராகமம் 15, 23, 24, 25 வசனத்தை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. கசப்பான தண்ணீர் இனிப்பாயிற்று. கசப்பான தண்ணீர் இனிப்பாயிற்று. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது செங்கடலை கடந்து போயிட்டாங்க. பெரிய அற்புதத்தை பார்த்து பாடி துதிச்சு அடுத்த நிலைக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு தாகம் எடுக்குது. அங்கே ஒரு தண்ணியை பார்க்குறாங்க மக்கள். அதை போய் குடிச்சு பார்க்குறாங்க. அது குடிச்சு பார்த்தோன்னா அது எப்படி மாறிடுச்சு? அது எப்படி இருந்துச்சு? கசப்பாக இருந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கசப்பாக இருந்துச்சு. கசப்பாக இருந்தால் என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாது. துவர்ப்பாக இருந்தாலும் குடிக்க முடியாது. நாக்குக்கு நல்லா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? குடிக்க முடியும். அந்த மாதிரி கசப்பாக இருந்தது அப்படி சொல்லி மோசேட்டு சொல்கிறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் ஒரு மரத்தை காமிக்கிறார். எதை காமிக்கிறாரு? ஒரு மரத்தை. உடனே மோசே அந்த மரத்தை வெட்டி தண்ணிக்குள்ளே போட்ட உடனே மறுபடி தண்ணியை குடிச்சு பார்க்குறாங்க. தண்ணீர் இனிப்பாய் மாறிற்று. இங்கே மரம் ஸ்பெஷல் கிடையாதுங்க. ஆண்டவர் தண்ணீரை இனிப்பாய் மாற்றிட்டார். ஆண்டவர் கசந்த மாறாவை மதுரமாக மாற்றுவதற்கு நம்முடைய தேவன் வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில கசப்பு காணப்படுகிறதா? கர்த்தர் அதை இனிப்பாய் மாற்றுவதற்கு வல்லவர். நம்புறீங்களா? அல்லேலூயா. அது எவ்வளவு கசப்பா இருந்தாலும், சிலருக்கெல்லாம் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கை கசப்பாகவே இருக்கும். அந்த நாவில் கசப்பு, மனசில் கசப்பு. ஏன்னா கசப்பான காரியங்களே நடக்கும். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்குது என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு பிடிக்காது. சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஜீவனும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசப்பாயிருச்சு. ஏன்னா உபத்திரவம், பாடு, இப்படியெல்லாம் பாடுகள் இருக்கும்போது கசப்பு இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருந்துச்சுன்னா கசப்பு, அதான் கசப்பான வாழ்க்கை. ஆனால் ஏசப்பா தண்ணீரை, கசப்பான தண்ணீரை இனிப்பாய் மாற்றினது மாதிரி உங்கள் கசப்பை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 7:17 தண்ணீர் இரத்தமாய் மாறிற்று. தண்ணீர் இரத்தமாய் மாறிற்று. பார்வோனும் அவனுடைய எகிப்தியர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க போகக்கூடாதபடிக்கு எதிர்த்து நின்னாங்க. அப்போ ஆண்டவர் மோசேட்ட கொடுத்திருந்த அந்த கோலை நதியில் அடின்னு சொன்னார். நைல் நதியில் அடின்னு சொன்னார். அடித்த உடனே அது என்னதான் மாறிடுச்சு? ரத்தமாக மாறிடுச்சு. நம்ம ஆண்டவர் கெட்டுப்போன தண்ணீரை ஆரோக்கியமாகவும் மாற்றுவார், கசப்பான தண்ணீரை இனிப்பாகவும் மாற்றுவார். அதே போல் பிரயோஜனமாக இருக்கிற அந்த நைல் நதியை, மக்களுக்கு பயன்படுகிற அந்த நைல் நதியை இரத்தமாகவும் மாற்றுவதற்கு ஒரு வல்லமை உண்டு. நம்முடைய தேவன் எப்படியும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதனால நம்ம தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். தேவனுக்கு பலி செலுத்த நம்மளை விடுவிக்க வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பார்வோனின் ஆவி அவங்களுக்குள்ள இருக்கும். என்ன ஆவி இருக்கும் சிஸ்டர்? என்ன ஆவி இருக்கும்?
பார்வோனின் ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களை தேவனை ஆராதிக்க விட சர்ச்சுக்கு வந்துடுவீங்க. சர்ச்சுக்கு வந்துடுவீங்க, ஜென்டில்மேன் மாதிரி நிற்பீங்க. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? பார்வோனின் ஆவி. தாவீதின் ஆவி இருந்துச்சுன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. தாவீதை போல நடனமாடி யாரையும் கண்டுக்கிற மாட்டீங்க. என் வீடியோலாம் பாருங்களேன், நான் நடனம் ஆடிக்கிட்டே தான் கர்த்தரை ஆராதிப்பேன். அப்படியே அது பழக்கமாகி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையாட்டுவேன், காலாட்டுவேன். சில ஊழியக்காரங்க கூட கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் நின்றுக்கிட்டே பண்ண முடியாதா? பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆவி தாவீதின் ஆவியே. உங்கள் ஆவி என்ன ஆவி? பக்கத்துங்களை பார்த்து கேளுங்களேன். பார்வோனின் ஆவியா? விடமாட்டேன். பாடாத, ஆராதிக்காத. ஆனால் வேலைக்கு போன உடனே செய் செய் செய், படப்படன்னு செய் 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 செய். இன்னைக்கு 500 ரூபாய்க்கு மேலே செஞ்சிடணும், இன்னைக்கு 800 ரூபாய்க்கு மேலே செஞ்சிடணும். ஓடுதா? வேலைக்கு மட்டும் உங்களுக்கு உயிர் வருதுன்னா அது பார்வோனின் ஆவி. வேலை செய்கிறதுனால தப்பு இல்லை. ஆலயத்துக்கு வந்த உடனே சோத்திர பலிகளை நீங்கள் வாட்டில் அவுத்து விடுறீங்க அப்படின்னா, அதே மாதிரி கொடுக்கறதுல நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி பார்வோனின் ஆவி கிடையாது, அது தாவீதின் ஆவி. கர்த்தர் உங்கள் மேலே கிருபைகளை பொழிந்துக்கிட்டே இருப்பார், ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டே இருப்பார். அதாவது உங்கள் ஆவி தாவீதின் ஆவியாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஆடு மேய்க்கிற ஆள் கூட நீங்கள் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு அரசனாகி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இனிப்புள்ளதாக மாறும், உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறும். ஆனால் நீங்கள் பார்வோன் ஆவி மாதிரி ஆண்டவருக்கு பலி செலுத்த என்ன நான் விடமாட்டேன், என் பிள்ளைகளை நான் விடமாட்டேன், என் கணவரை நான் விடமாட்டேன்னு நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா தண்ணீர் இரத்தமாகும். தண்ணீர் எதா மாறும்? இரத்தமாய் மாறும். உங்கள் ரத்தம் தண்ணீராக மாறுச்சுன்னா என்ன ஆகும்? உங்கள் நிலைமை, உங்கள் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் தண்ணீராக மாறுச்சுன்னா என்ன ஆயிரும்? கர்த்தர் எதையும் எப்படி மாற்ற வல்லவர். என் ரத்தம் ரத்தமாகவே இருக்கட்டும், என் வீட்டில் இருக்கிற அத்தனை தண்ணீரும் தண்ணீராகவே இருக்கட்டும். எனக்கு தேவன் கொடுத்தது அவருடைய கரத்தினால எனக்கு பயன்படுகிறதா இருக்கட்டும், எனக்கு பிரயோஜனப்படுகிறதா இருக்கட்டும். தேவன் என்னுடைய தண்ணீரை ரத்தமா மாறக்கூடாது. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து இப்போ நம்ம தியானிக்கிறோம் யோவான் 2:9. தண்ணீர் திராட்சரசமா மாறிடுச்சு. சாதாரணமானதுதான், சாதாரணமானதுதான். அது திராட்சரசமா மாறிடுச்சு. அதனுடைய நிறம் மாறினது. நான் சொல்றது நிமிர்ந்து பாருங்களேன். ஆண்டவர் எதனாலும் மாற்றுவார். உன் நிறத்தை கூட அவர் மாற்றுறதுக்கு வல்லவர். தண்ணீர் எப்படிப்பட்ட கலரில் இருக்கும்? அது ஒரு கலரில் இருக்கும். திராட்சரசம் எப்படிப்பட்ட கலரில் இருக்கும்? ரத்த கலரில் இருக்கும். இப்போ தண்ணீரை நம்ம திராட்சரசமாக மாற்றணும்னா அந்த கலர் கூட ஆட் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் தண்ணீரை எப்படி மாற்றுறாரு? திராட்சரசமாக மாற்றுறாரு, கலரை கூட மாற்றுறாரு. சரி, கலரை மட்டும் மாற்றிட்டாரு, ருசி அதுலேயும் அற்புதம் செய்யணும்ல. ஆண்டவர் அந்த தண்ணீருடைய தன்மையை, தண்ணீருடைய ருசியை அப்படியே திராட்சரசமாக இனிப்புள்ள சுவை உள்ளதாக மாற்றிட்டார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை சாதாரணமாக இருக்கிறத அவர் எப்படினாலும் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். உன் கலரையும் மாற்றுவார், உன்னுடைய வாழ்க்கையவும் மாற்றுவார். ருசி உள்ள வாழ்க்கையா தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். மாற்றணுமா ஆண்டவர்? உன் வாழ்க்கையை மாற்றணுமா? மாற்றுவார். ஏழை பெண், அனாதை பெண், தாய் தகப்பனே இல்லாத, உங்களுக்காவது தாய் இருக்கு அல்லது தகப்பன் இருக்கு. ஆனால் எஸ்தருக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. ஆனால் பட்டத்து ஸ்திரியா, ராணியா தேவன் மாற்றினாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும், நார்மலாக இருந்தாலும் ஆண்டவர் அதை ருசி உள்ளதாக மாற்றுறதுக்கு வல்லவராயிருக்கிறாரு, வல்லவராயிருக்கிறாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? தலைக்கு மேலே கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமாம்.
தண்ணீர் திராட்சரசமா மாறும்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? நீங்க எதிர்பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க, ஏன்னா மாறாது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் இவன் இப்படி உயர்வான்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? ஆனா ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவர். யா, நல்லா தான் கை தட்டுங்களேன், கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் நல்லவர். நான் அப்படி நினைக்கல, ஆனா கர்த்தர் என்னை பார்த்து சொல்றார், இன்னும் நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறவர் என் ஆண்டவர் இயேசு. நீ இன்னைக்கு சாதாரணமாக தான் இருக்கலாம், ஆனால் உன் ஆயிரங்களுக்கு தேவன் பயன்படுத்துவார். நீ மாத்திரம் அவருக்கு தகுதி உள்ள மகனா, தகுதி உள்ள மகளா இரு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். தேவனின் அற்புதத்தை